சிவன் செய்த குற்றத்திற்காக தான் பிரம்மனுடைய தலையானது அவர் கையில் ஒட்டி கொண்டது. அது சிவன் செய்த குற்றத்திற்கான தண்டனை. உன் கணவனுடைய தண்டனையை குறைத்த பார்வதியே, இனி மயான பூமிதான் உன் இருப்பிடம், மயான கரிதான் உனக்கு அலங்காரம். இரத்த வெறி கொண்டு அகோரமாக எரியும் பிணங்களையே உணவாக உட்கொண்டு வாழக்கடவது என்று சாபமிட்டாள் சரஸ்வதி. சரஸ்வதி தேவியிடம் சாபம் பெற்ற பார்வதி விரிந்த சடையும் 3 கண்களும் உயர்ந்த எடுப்பான பல்லும் இருண்ட மேனியும் கொண்டு சுடுகாட்டில் சுற்றித் திரிந்தாள். வல்லாளகண்டன் ஏற்கனவே கைலையில் பார்வதியை பார்த்து மயங்கியிருந்தான். மலையனூரில் சக்தி சிவனை பிரிந்து வாழ்வதாக கேள்விப்பட்டு அங்கு வந்தான் அந்த அரக்கன். சிவனைப் போல் வடிவெடுத்து காலியாக வீற்றிருக்கும் அம்பிகையின் பின்புறமாக நெருங்கினான். அரக்கனை கண்ட தேவி கோபக்கனல் தெரிவிக்க பல ஆயுதங்களுடன் அவனோடு போர் புரிகிறாள். முடிவில் ஆயுதங்களை வீசி எறிந்து தன்னுடைய கூரிய நகங்களால் அவனுடைய வயிற்றை கிழித்து